வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம கேமுக்குள்ளே புதுசாக வந்திருக்கக்கூடிய விண்டர்லாண்ட் ஈவெண்ட் அப்படின்ட்டுருங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா விண்டர்லாண்ட் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ்லாம் வந்துன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு இருக்கீங்க. அந்த ஒரு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம கேமுக்குள்ளே விண்டர் பேஸ் பண்ணி வரக்கூடிய ரிவார்ட்ஸ்லாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதே. இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோ கூட பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளைடரை வந்து மறுபடியும் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு கிளைடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓல்டு பிளேயர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளைடர் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா விண்டரை ஃபேஸ் பண்ணி நம்ம கேமுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்குள்ளே வந்துடும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுபடியே பார்த்தீங்கன்னா விண்டரை ஃபேஸ் பண்ணி இந்த ஒரு ஸ்கேட் போர்டை நீங்கள் வந்து அப்படி ஜம்ப் பண்ணி ஜாலியாக விளாட்ற மாதிரி விட போகிறாங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மானு பார்த்தீங்கன்னா அங்கங்கே மேட்ச்குள்ளே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லூட்லாம் உங்களால் எடுத்துக்க முடியும் அப்படின்ட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேமுக்குள்ள இந்த ஒரு காடி பொம்மை வந்து பறந்துட்டே இருக்குன்னு ஏர் ஸ்விப்பு அப்படின்ட்டு இருக்குங்க. ஏர் ஸ்விப் அப்படியே ரீக்ரியேட் பண்ணி மாதிரி அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்ட்டு இருக்குங்க. நம்ம கேமுக்குள்ள ஏர் ஸ்விப்பில் வரும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, மறுபடியும் அதை பேஸ் பண்ணி இந்த ஒரு கரடி பொம்மையை விட்டுருக்காங்க அப்படின்ட்டு இருக்குங்க. இது கூடயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பண்டில் இருக்குங்க. அதை பேஸ் பண்ணி நியூவாக பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள இனிமேல் பார்த்தீங்கன்னா போயா பாஸ் ரிமூவ் பண்ணிட்டு எலைட் பாஸ் மறுபடியும் கொண்டு வரப்போறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எலைட் பாஸ் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வரப்போகுது. இந்த ஒரு எலைட் பாஸில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு சீசனோட ரிவார்ட்ஸ் வந்து இப்படி தான் இருக்குன்னு வச்சுங்க. நெஞ்சா பேஸ் பண்ணி விட போகிறாங்க அப்படின்ட்டு இருக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேயே விட போகிறாங்க. இப்போ பண்டில் இது மாதிரி ஏகப்பட்ட எலைட் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலைட் பாஸ் ரிட்டர்ன் வந்து வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. இதை பேஸ் பண்ணி இந்த ஒரு ஃபேன் ஸ்கின் வந்து ஃப்ரீயாக தான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் சிம்பிளான டாஸ்க்லாம் முடிக்க முடியுமா ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேன் ஸ்கினை வந்து நீங்கள் ட்ரைன் பண்ணிக்கலாம். இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரேங்க் சீசனாக சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி ரேங்க் சீசன் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஒரு ஹீரோக்கிள்ஸு அந்த பேட் ஸ்கின்னு அந்த வெக்டார் ஸ்கின்னு சிங்கிள் ரீயோட ஸ்பீடு சிங்கிள் ரேஞ்சு அப்படின்ட்டுருதுங்க. இந்த ஒரு வெக்டார் ஸ்கின்னு வரப்போது அந்த இந்த ஒரு வெக்டார் ஸ்கின் போடே பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு அந்த அவதார் பேனரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரேங்க் சீசனை பேஸ் பண்ணி வரப்போகுது அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ரேங்க் சீசனை பேஸ் பண்ணி தரமான ரிவார்ட்ஸ்லாம் விட்டுருக்காங்க. ஒரு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விண்டரை பேஸ் பண்ணி ஃப்ரீயாக தரக்கூடிய ரிவார்ட்ஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மியூசிக் தராங்க அப்படின்ட்டுருங்க. இந்த ஒரு மியூசிக்குடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லூட் பாக்ஸ்ன்னு தராங்க. இந்த ஒரு லூட் பாக்ஸ் பார்க்குறதுக்கு வந்து ஏடி மாதிரி இருக்கு இல்லையா, ஏடியோட பெட்டு மாதிரி இருக்கும். அந்த ஒரு பெட்டை பேஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த இதுபடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் பேக்கும் தராங்கன்னு வச்சுக்கோங்க. 4 விதமான வாய்ஸ் பேக்கும் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதுங்க. அந்த ஒரு வாய்ஸ் பேக்கு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே எந்த ஒரு எக்ஸமேட்டிக் ஸ்கின் தரப்போகிறாங்க. லெஜெண்டரியான கன் ஸ்கின்னு அந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா ட்ரீம் ஏடி பண்டில்னு சொல்லியா இந்த ஒரு பண்டிலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குற வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனா பார்ப்போம் பொறுத்து வந்து எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஈவோ M60 இருக்கும் இல்லையா, அந்த ஒரு கன் ஸ்கின்னு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் லெஜெண்டரியும் பார்க்குற நல்லாவே இருக்குது இந்த லுக்கு. நீங்கள் வந்து யாராவது M60க்கு லெஜெண்டரியான கன்று வேணும்னா இந்த ஒரு ஈவோ கன்னை வந்து நீங்கள் எக்யூப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் டேமேஜ்னு வச்சுங்களேன். இது மாதிரி ஈவோ கன் ஸ்கின் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர்லேயே இருக்கிறதுனால புல்லட்லாம் பார்த்தீங்கன்னா தெரிச்சுட்டு போகும் பயங்கரமாக இருக்கும். அந்த இதோட லுக்கும் பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கலாம். இதே மாதிரி விண்டரை பேஸ் பண்ணி இந்த ஒரு க்ளோவால் ஸ்கின்னு லெஜெண்டரியான ஒரு க்ளோவால் ஸ்கின்னும் அண்ட் ஃப்ரீயாக தரக்கூடிய இந்த ஒரு க்ளோவால் ஸ்கின்னும் தரப்போறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவும் ஒரு லூட் பாக்ஸும் தராங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே ஃப்ரீயாக கொடுக்க போகிறான்னு வச்சுக்கோங்க. M60 கன்னை தவிர மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இருந்துங்க. ஒரு எமௌண்ட்டு கூட பார்த்தீங்கன்னா அதர்ஸ் ஊரில் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. பாப்போம் பொறுத்து எப்படி கொடுக்க போகிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க கைஸ். இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. லவ் யூ ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.